Daily. Taste the Daily. ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலாபலன்கள். எந்த மாதம் நல்லா இருக்கும், இந்த மாதமா நல்லா இருக்குமா, அடுத்த மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னு தவிக்கிற ஒரு சில ராசியில் இந்த கன்னிராசியும் பொருந்தும். ஏன்னா நிறைய கடின உழைப்பு போகிறதுல கன்னிராசியை பீட் பண்ண முடியாது. அவ்வளோ கடின உழைப்பு இருக்கும். கண்ணுக்கு தெரிஞ்சே அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் பாருங்கள். அப்போ தான் கிரகங்கள் இருக்குது, இறைவன் ஏதோ சோதிக்கிறான்னு நினைக்கும். இந்த சோதனைக்கு விடிவு காலமாக இந்த மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் செஞ்சால் மாலின் முன்னேற்றலாம். அதை பற்றி பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவோம். முதல்ல நல்ல விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம் பேசிடுவோம். கன்னி ராசிக்கு ஒரு யோக காலம் பிறந்திருக்கு. ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம். அதற்கு என்னென்னா, செப்டம்பர் மாதம் 15க்கு மேலே 12ஆம் விரையாதிபதி உங்கள் ராசிக்கு வந்து விரயத்தை லாபமாக கொட்டக்கூடிய காலகட்டமாக வருது. ஏன்னா அவர் நிற்க போகிற சாரம்லாம் பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டு சாரம், விரயத்திலேருந்து லாபம் அந்த அஸ்த நட்சத்திரம் அந்த அம்சத்தில் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு மனம், மகிழ்ச்சி, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வருகிற காலகட்டம். இங்கே ஆல்ரெடி செவ்வாய் இருக்குது. செவ்வாய் பார்த்திங்கன்னா தைரியம் இருக்குது. அது மூர்க்கத்தனமாக இருக்கும். பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு தவறான டிசிஷன் எடுக்கும். சூரியன் வரும்போது ஆத்மகாரகன் கரெக்டாக இருக்கும்போது ரைட் டிசிஷன், ரைட் வே. இப்போ தாங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே இந்த கன்னிராசிக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்ததுங்கிற மாற்று கருத்து இல்லை. இடையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவங்கெல்லாம் நம்மளை சொல்லி இது பண்ணிட்டாங்க பாருங்கள், நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லை பாருங்கள், நம்ம வாழ்க்கையை விட்டுட்டோமே, இப்படிலாம் யோசிச்சது பல பேர். இன்றைக்கி தான் அந்த வாழ்க்கையை மீண்டு எடுக்கக்கூடிய காலகட்டம். முதல்ல இந்த ராசிக்கு இப்போ மைண்ட் ரீதியாக பார்த்திங்கன்னா கௌரவத்தை தக்க வைக்கிறது தான் பெரும் இதாக இருக்குது. அதான் அது முதல்ல இவருக்கு வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை. வருமானம் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. குரு 11க்கு வேறு வரும் காலகட்டத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கறனால பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம். இப்போ வேலைக்கு போகிறவங்க திடீர் வேலையில் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாக அடுத்த ஸ்டெப்புக்கு நோக்கி நகர்றது. இதற்கு 7ல் இருக்க சனி வக்ரம் பெற்றதே காரணம். அப்போ பொருளாதார ரீதியாக அடுத்த முன்னேற்றம், சம்பளம் உயர்தல், வேலை பளு குறைதல், வேலைக்கு தகுந்த ஊதியம், ஃபஸ்ட்டு கௌரவம், அடுத்த ஸ்டெப்புக்கு நோக்கி போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தாச்சு. இது ஃபஸ்ட்டு விஷயம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகலாமா, வெளிநாடு ட்ரை பண்ணலாமா, பல விஷயங்கள் இருப்பாங்க. வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உள்ளூர்லேயே தான் இருக்குது, வேறு வழி இல்லைன்னா கொஞ்சம் கடின உழைப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாக ஒரு வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணக்கூடிய நான் ரெஃபர் பண்ணுறதில்ல. ஜாதக ரீதியாக பார்த்து உங்கள் ஜாதகத்தில் ரியலி அப்படி தான் இருக்கா, இது பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். ஆக மொத்தம் உங்கள் இதில் பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமாக அடுத்த டெவலப்மெண்ட் வந்தாச்சு. சார் திருமணம் இருக்கா இல்லையா, அந்த குறிப்பிட்ட வயது இல்லையா, சரி திருமணத்தை விடுங்க. ஆல்ரெடி கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எண்ணிலடங்கா பிரச்சனை, மன நெருக்கடிக்கு பஞ்சம் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஏன் தான் வாழ்கிறோம், என்ன தான் பிரச்சனை, எங்களுக்கு ஏன் இப்படி ஒன்றா தான் இருந்தோம் அப்படிங்கிறது. சரி, இது லைஃப் பார்ட்னர் பண்ணால் பிஸ்னஸ் பார்ட்னர்லேயும் அதே மாதிரி. ஃபஸ்ட்டு லைஃப் பார்ட்னரை, திருமணம் சம்மந்தப்பட்ட லைஃப் பார்ட்னர் ஒன்று சேர காலகட்டம் இருக்குது. அதுக்கு பரிகாரம் சொல்கிறேன், நிச்சயமாக சேரக்கூடியது. திருமணம் இருக்கலை நிச்சயமாக உண்டுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை குரு பலன் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாத இறுதியெல்லாம். அப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திருமண யோகம் உண்டு, பார்ட்னர்ஷிப் நல்லபடியாக ஆகும். திருமண வரனில் ஒரு சூச்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு கோயில்லையா மண்டபத்துலையா முடிவெடுக்கணும். ஏன்னா தோஷமுள்ள ஜாதகத்துக்கு கோயிலில் விதிவிலக்கு உண்டு. திருமண பொருத்தம் பார்க்கும்போதுங்க மூர்த்த லக்னம் கரெக்டாக போட்டாலே தப்பிச்சுடுவாங்க. மண்டபம் காலியாக இருக்குன்னு போடுறதே மாட்டிக்குவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் போட்டிருந்தார், அக்டோபர் 26ஆம் தேதி ஒரு காலண்டரில் இருக்குது, ஒரு காலண்டரில் முகூர்த்தம் இல்லைன்னு போட்டிருந்தார். பார்த்தா அவர் முகூர்த்த நாளே கிடையாது, அது போட்டிருந்தார். சரி, முகூர்த்த நாள் இல்லைன்னா கூட போடலாம், தவறு இல்லை. அது அவருக்கு செட்டும் ஆகலை, தாராபலன் அடிப்படையிலையும் வரல. சரி, என்ன சார் இந்த மண்டபம் காலியாக இருக்குங்கிறார், நம்ம இதுக்கு என்னத்தை சொல்கிறது. அதாவது ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு வந்து ஜோசியிட்ட கேட்குறீங்க. நான் சொன்னேன், வேறு நல்ல ஜோசியிட்ட பார்த்துக்கங்க, ரெஃபர் பண்ணி கொடுங்க சார், நீங்கள் தான் பார்த்து கொடுங்க, அட்லீஸ்ட் டைமாவது பார்த்து கொடுங்கன்னார். அப்புறம் அதில் ஒரு பெஸ்ட்டு டைம் எடுத்து கொடுத்து ஒரு கோயிலில் கல்யாணம் வைக்க சொல்லி வேறு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி. திருமணத்தில் கரெக்டாக பண்ணிட்டாலே பாதி இது. பொதுவாக திருமண வரன் பார்க்கும்போதுங்க உங்கள் ஜாதகத்துக்கு என்ன வரன் வரும், எந்த கூட பிறந்தவங்க இருப்பாங்க, உள்ளூரா அசூலரா, எங்கேருந்து வரன் வரும், படித்த வரனா இல்லை வேலைக்கு பிஸ்னஸாக வேலைக்கு போகிறவங்களா, இந்த மாதிரி பல நேர்த்திகள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். நம்ம ஒரு ஜாதகம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஜாதகத்தை பார்க்காதீங்க, வேறு வேலையை மட்டும் ரிலாக்ஸாக பாருங்க. நம்ம ஏன்னா அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பார்த்தாலும் வராது. உங்கள் ஜாதக ரீதியாக தோஷங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். சரியான பரிகாரம் பண்ணுறது, பொதுவாகவே திருமணம் சரி போகிறது, இதெல்லாம் பொது பரிகாரங்கள். நல்லா சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருப்பாங்கிற மாதிரி திருமணம் சரி. உங்கள் திருமணம் சரி தான் தடையா, திருமணம் சரி, திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் தடுக்கிறது யார், தடுக்கிறதுக்கு உண்டான மருந்து என்ன, அதை பார்க்கணுங்க. இதை மறந்துட வேண்டாம். குறிப்பாக பிஸ்னஸ் சம்மந்தம், பிஸ்னஸுக்கு இப்போ யோக காலம். 10ல் இருந்த குரு 11க்கு வரும் காலகட்டத்தில் 10ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில், உங்கள் ராசி அதிபதி அவர் தான். தொழில் ரீதியாக இப்போ தான் அப்பாடா நமக்கு ஒரு விடிவு காலம் கிடச்சது, நம்மளை கை தூக்கி விட்றாங்க.
பிஸ்னஸில் இந்த கடன்னு ஒன்று மாட்டிட்டு முடிச்சிருப்பாங்க பாருங்கள். வீட்டை வைக்கலாமா, இடத்த வைக்கலாமான்னு படாத பாடு. ஒரு சிலர் விற்றுட்டாங்க. பட்டு அந்த மாதிரி தொழிலிருந்து அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. முத்தான வாய்ப்பு. சரியாக அது என்ன பரிகாரமோ பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கங்க. இது தசாபுத்தி லக்ன ரீதியாக மாறும். அதனால தான் அந்த பொது பரிகாரம் இல்லை. ஆனால் இதை தப்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வந்துடும். கோல்டன் டைம். மாணவர்களுக்கு படித்து முடித்து வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட் இது. இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. அதாவது ஊரில் இருக்கிற பிரச்சனைலாம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு எஜுகேஷன் ஃபேமிலியில் இப்போ உங்களுக்கு திருமணம் சம்மந்தம் அப்படி 7ஆம் இடம் தான் பாதிப்பு. பார்ட்னர்ஷிப்பில் கிடையாது. படிப்பு தானே. 4ஆம் இடம் நல்லா இருக்குது. படிப்பு ரீதியாக நல்லா டெவலப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இதில் கொஞ்சம் தூக்கங்கள் குறையிற மாதிரி இருக்கும். புது இடம் செட் ஆகலை, இந்த மாதிரி ஒரு சில மைண்ட் செட் வரும். ஒன்றும் கவலை இல்லை. போக போக நிச்சயமாக ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை வந்துடும் இந்த ராசிக்கு. குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயில்கள் அனுகிரகம் நிச்சயமாக தேவை. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 5க்குரிய ஒரு 7லேருந்து உங்கள் ராசியை பார்த்தால் குலதெய்வ கோயில் போகிறது, குலதெய்வத்தை அன்னதானம் கொடுக்கறது, ஒரு சில இதெல்லாம் பண்ண வேண்டி வரும். ஆக குலதெய்வத்துக்கு நிச்சயமாக அழைக்குதுன்னே சொல்லலாம். சித்தர் வழிபாடு. இப்போ சித்தர் சம்மந்தப்பட்ட கோயில்கள் வழிபாடு போக வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இப்போ தான் மைண்ட் ரீதியாக சித்தர் கோயில் பண்ணலாம், அது பண்ணலான்னு தோணும். ஆக இது ஒரு வளர்ச்சியான படிநிலையாக வரும் என்பது மாற்று கருத்து இல்லை. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பார்த்திங்கன்னா, பூர்வீகம் அந்த பேச்சுவார்த்தை வரும். ஒரு சின்ன சின்ன செக்லீஃப் சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் மாட்டியிருப்பீங்க. இந்த டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் எப்போ சார் தீரும்? ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ ஆர்கியூ பண்ணி வின் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் அல்ல. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த படிநிலையை நோக்கி போங்க. வேறு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. தொலைதூர பயணம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொலைதூர பயணம் இருக்கும். இடமாற்றம் உண்டு. ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய கற்றுக்கிற யோகம் உண்டு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மைண்ட் ரீதியாக மாணவர்கள் ஹாஸ்டலில் போய் படிக்கிற மாதிரி வரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஆடு மாடு வளர்ப்பு, சினிமா துறை, அதில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ட்ராவல்ஸ், இது மாதிரி ஒரு மைண்டில் வரும். அதே ஃபீல்டு ஆல்ரெடி இருக்கிறவங்க அடுத்த எக்ஸ்பென்ஷன் வருவாங்க. பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக கற்றுக்கிற யோகம். இப்போ போய் இந்த ட்ரைனிங்காக போகிறவங்களுக்கு பெஸ்ட்டு. கவர்மெண்ட் வேலைக்கு நல்லபடியாக வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் பண்ணலாம். ஹெல்த் வைஸ் அதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எப்போயுமே ஒரு ஜாதகம் ஜெயிக்கணுன்னாங்க ஜாதகத்தை சூஸ் என்ன பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும். எதுவும் ப்ளஸ் பாயிண்ட்டு, எதுவும் மைனஸ், இது தெளிவாக தெரிஞ்சால் நீங்களே டிசிஷன் எடுத்துக்கலாம். ஒரு இடத்துக்கு நோக்கி போகும் பொழுது இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா நம்ம விலகி போயிடும். அது மாதிரி ஜாதகத்தில் இதெல்லாம் ப்ளஸ், இதெல்லாம் மைனஸு. ப்ளஸ்ன்னு தெரிஞ்சால் நான் வேகமாக போகிற மாதிரி அந்தந்த தசாபுத்தி காலகட்டத்தில் ஜாதக ரீதியாக பார்த்து எடுக்கணும். பொதுவாக நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டதுக்கு அப்புறம் தான் ஜாதகம் எடுக்கிறாங்க. நான் ரெஃபர் பண்ணுவேன். புது வீடு கட்டுறீங்களா, உங்களுக்கு என்ன வாசல், தலைவாசல் செட் ஆகும், அமைப்பு என்ன, வாஸ்துப்படி எந்த ரூமில் தங்கணும், இந்த அமைப்பு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை பார்த்தாலே இதாகிடும். வாடகை வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குற தசை, தலைவாசல் எப்படி இருக்கும், இதையும் பார்க்கணும். இப்போ வீடு கட்டும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு இதெல்லாம் பாசிட்டிவாக இதெல்லாம் பண்ணணுமான்னு தோணும். இதெல்லாம் நம்ம பாசிட்டிவாக பார்த்துட்டு வரும்போது நம்ம லைஃப் இதாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் போகும். இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டு வாழ்க்கையில் கடின உழைப்பு பண்ணுறேன், திருப்பி பிரச்சனை. ஏன்னா சப்போர்ட் எலிமெண்ட்ஸை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ரைட். ஹெல்த் வைஸ் பார்க்க வேண்டும். ஹெல்த் வைஸ் நீங்கள் 6ஆம் இடத்துல ராகு பகவான், உணவு சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் அதை மாற்றணும். கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். தூக்கங்கள் அதிகமாக இப்போ தோணுகிற காலகட்டங்கள் இருக்குது. தூங்கினா போதும், கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்காதா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றிக்கங்க. கால் சம்மந்தப்பட்டதை தான், கால் சுளுக்கு, கால் வலி, முதுகு வலி, இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த வயதுக்கு உண்டானது இருக்குது. பொதுவாக ஏஜ் பர்சனுக்கு மூட்டு வலி, அது இல்லாமல் ஹார்ட் சம்மந்தப்பட்டது, இந்த கொலஸ்ட்ரால், சுகர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்குங்க. அதை பார்க்கணும். அது குறிப்பிட்ட டாக்டர் இந்த மாதிரி பார்த்தாலே சரியாகும் அம்சம் இருக்குது. இந்த ராசிக்கு இந்த அம்சம் லக்ன அமைப்பு இது. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நான் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன். நான் ஒரு சில கோவை வட்டார ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் போங்க சரியாகனு கொடுப்பேன். அது கிரக சேர்க்கைகள். அது ராமகிருஷ்ணாங்கிற ஒரு கிரகம். அந்த கிரகம் உங்களுக்கு வலிமையாக இருக்கும், அதை பார்த்து கொடுக்க போகிறோம். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நான் சொன்னேன் 8ல் சனி இருந்து ஒரு காம்பினேஷன். அப்போ கோவை வட்டார பகுதியில் ஒரு சில ஹாஸ்பிட்டல் நான் கொடுக்கல. இதே சென்னையில் அப்போலோ வேணான்னு 9ஆம் அதிபதி மறைந்து நான் சொன்னேன், சூரியனும் மறைஞ்சு, அது கூட அந்த ஹாஸ்பிட்டல் வேண்டான்னு சொன்னேன் சென்னை இதில். அப்போ அது மாதிரி கொடுக்கக்கூடிய அம்சம்லாம் இருக்குது. ஜாதகத்தில் எடுக்க அத்தனையுமே இருக்குங்க. ரைட். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பான ரிஃப்ளெக்ட் ஆன்மீக அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு மிக மிக அற்புதமான ரகசிய விஷயங்கள் இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த ஆவணி மாதத்தில் நடக்கும். என்னங்க அது எப்படிங்க நடக்கும் ஆன்னு கேட்டால், உங்களுடைய நீண்ட நாள் என்ன செய்ய வேண்டும், ஒரு வீடை பிரித்து வேலை செய்யணுமா, அது செய்யலாம், அதில் பாதியில் நிற்கும்.
நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுக்கு எதிர் விசையில் இருந்து உங்களுக்கு அதிக செலவு வைக்கும். அங்கே உள்ள விஷயம் அதுதான். சூட்சுமமே நான் கேட்டேன், உங்களுக்கு செலவு வைக்கும். அந்த செலவு ஒருத்தரை சார்ந்து அவர்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய மனதில் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது நிறைவேறதா இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்கும், நடக்குமா நடக்காதா, செய்யலாமா செய்ய வேண்டாமா, செஞ்சால் கண்டிப்பாக கிடச்சிருமா, இப்படியெல்லாம் ஒரு சந்தேகத்தையும் உள்ளே வச்சுருப்பான். ஆனாலும் ஒரு சிலர் அவசரப்பட்டு போய் செஞ்சுருவீங்க. ஏன்னு கேட்டால் இந்த ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால. இன்னொருத்தர் செய்யாத இருந்தால் கூட இன்னொருத்தர் தள்ளி அதை போய் செய்யன்னு சொல்லி அவர் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை காட்டி அதன் மூலமாக எப்படி இருக்கிறது, எந்த நாளில் இருக்குது, அது எப்படி இருக்குது, இந்த மாதத்தில் எந்த மாதிரி நாளில் போய் எந்த மாதிரி நேரத்தில் அதை கையாண்டு அதை நான் கைப்பற்றக்கூட முடியும். அப்படிப்பட்ட நுட்பமான விஷயத்தை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆவணி மாதம் பொறுத்தவரையும் உங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும். இல்லை சில வயதானவர்கள் அவங்க தான் வந்த வழியிலேயே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அகால மரணங்கள் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கும். நேற்று பார்த்தா இன்றைக்கி இல்லை, இன்னும் வருத்தப்பட வேண்டியது இருக்கும். வயசானவங்க பெரியவங்க அவங்களெல்லாம் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரும். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவங்களை போய் நீங்கள் பார்க்குறதோ அவங்களுக்காக செய்கிற சடங்குகள் செய்வதோ இந்த மாதிரி நிலை தான் இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு இப்பொழுது இந்த ஆவணி மாதத்தில் நடக்கும். மேலும் பொருளாதாரம் இதுவரையும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தான் வரும், அதிகமாக வராது. வந்தாலும் அதுவும் சரியான செலவு இருக்கும். அப்படி தான் இருக்கும். வெளிநாடுகளுக்கு போகிறவங்க நிறைய பேர் படிப்புக்காக போகலாம். வெளிநாடு போயிட்டு நல்ல விஷயங்களை செய்யலாம். அதில் ஒரு சிலருக்கு அவப்பேராகி அவங்க அந்த நாட்டிலேருந்து தாய்நாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கலாம். இல்லை அதுக்குள்ளேயே பக்கத்தில் வேறு நாட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களோட படிப்பும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுக்கு சற்று அழுத்தமாக தான் இருக்கும், மன வருத்தமாக தான் இருக்கும், பொருளாதார இழப்பீடுகள் இருக்கும். ஆகையினால் நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாக இந்த இழப்பை எப்படி ஈடுகட்டுவது, என்ன செஞ்சால் என்ன பண்ணலாம், இது மாதிரி பாருங்கள். உடல் சம்பந்தமான ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து உங்கள் உடலை முறிப்பது போல் ஒரு உணர்வு ஏற்படும். உங்களுடைய பழக்க வழக்கத்தில் நண்பர்களுக்கு இடையில் ஒரு மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய செயல்திறனில் பொறாமைப்பட்டு உங்கள் காரியத்தை செய்ய விடாத தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகையினால் சில நேரங்களில் சில பேர் செய்கின்ற வார்த்தைகள், எப்பயோ சொன்ன வார்த்தைகள் இன்று பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். இல்லை சிலர் செஞ்சுருந்தாங்களே அதுதான் இப்போ நம்மளை தொல்லை கொடுக்குதா அன்னு உங்களுக்கே நீங்கள் சந்தேகப்படுற சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் இந்த ஆவணி மாதத்தில் கன்னியாராசி நேயர்களை பொறுத்தவரையும் மிக கவனமாக இருங்க. உங்கள் ஜாதகத்தை காட்டி உங்களுக்கு நிரந்தரமாக செய்ய போகிறது என்ன, தற்காலிகமாக செய்ய போகிறது என்றதை நீங்கள் பிரித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களோட வாழ்க்கையானது மிக அற்புதமாக பயணிக்கும். அந்த பயணத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. புதிய படிப்புகள், புதிய இடத்தை மாற்றம், வேலையில் ஒரு சிரமத்திலையும் ஒரு நல்லது, இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு. இந்த ஆவணி மாதம் உங்களை பொறுத்தவரையும் கை காலில் ஏதாவது தழும்பு வராத பார்த்துங்க. சைலன்சர் சூடுள்ள பைக்கில் அது மாதிரி கூட சூழ்நிலைகள் வரலாம், நெருப்பில் கால வைக்கலாம். இது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய ஆத்ம சக்தியை பெருக்குவது தான் சரியாக இருக்கும். நாங்கள் பலருக்கு உங்களோட உள் உணர்வுலேயே நீங்கள் உங்களை தெய்வத்தை எப்படி வழிபடலான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அது சம்பந்தமாகவும் நீங்கள் எங்களை கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். செப்டம்பர் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதிக்கு புதன் எப்படி கிரகங்கள் இருக்கு, புதனுக்கு அந்த கன்னி ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறார். எப்போ சிம்மத்தில் இருக்கார். சிம்மத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி 2 மாதங்கள் ராசிக்குள்ளேயே வரார். ஸோ ராசி அதிபதியோட வலுவான நிலை கன்னிராசிக்கு ஒரு நல்ல விஷயங்கள். ராகு கேது பெயர்ச்சி முடிந்து 3 மாதம் ஆனதுலேருந்தே கொஞ்சம் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக பிரச்சனைகள் நீங்கி கிளாரிட்டி ஆஃப் மைண்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடந்த 2024-25 மே மாதம் வரைக்கும் இருந்த அந்த கன்ஃபியூஷன்லாம் நீங்கி
அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல ஒரு தீர்க்கமான சில எண்ணங்கள், தீர்க்கமான சில முடிவுகள்லாம் நோக்கி கன்னிராசிக்காரர்கள் பலர் போய் கொண்டிருக்கிறாருங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா குருவே 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடம்ங்கிற அந்த தனஸ்தானத்தை பார்த்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்றார். சில நல்ல இதுவரை கொஞ்சம் இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தது, கொஞ்சம் கடந்த 3-4 மாசமாவே கொஞ்சம் பாசிட்டிவான சில growth ஃபார்வர்டு மூவ்மெண்ட் கிடைக்குது. ராகு 6ஆம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார். கேது 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் சுப கடன்கள், வெளிநாடு போகிறது, அடிக்கடி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக போயிட்டு வர்றது, சில டிராவலிங்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்குது. சனி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் வேலை பளு, நண்பர்கள், பங்குதாரர்கள், கிளைண்ட்ஸ், வெண்டாஸ் அதில் வந்து கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டிலாம் போகக்கூடிய அமைப்புகள் முடியுது. ஸோ நல்ல growth ஓரியன்டான டைம் தான் கன்னிராசி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்தில் சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது, சில விரயங்களும் இருக்குது, சில சுப விரயங்களாகவும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே சமயத்தில் இப்போ ராசியாதிபதி நல்லா இருக்கிறதுனால நம்ம சிலதெல்லாம் திட்டங்கள் தீட்டி நம்ம சிலதெல்லாம் செயல்பட முடியும், பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பட் இதில் என்ன பாருங்க, கடைசி 2 வாரம் புதனும் சூரியனும் சனி பார்வை பெறுகிறார். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச அளவுக்கு ஸ்பீடாக ஏதாவது நடக்காது. ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணலாம், ஆனால் அந்த பிளான் வந்து உடனே நடந்துரும், நினைச்ச மாதிரியே நடக்குங்கிறதுல கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சு அதை மென்டலாக ப்ரிப்பேர்டாக நீங்கள் வந்து செயல்படுவது நல்லது. பிளான் பண்ணுவதில் வந்து கெட்டிக்காரத்தனமான ஒரு ராசி வந்து கண்டிப்பாக கன்னிராசி ஒரு ராசி. அதில் சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் வரும் பொழுது சில சுப செலவுகள், சில இன்வெஸ்ட்மெண்ட், சில இதெல்லாம் பிளான் பண்ணி பயங்கரமாக பண்ணுவோம், குறிப்பாக செப்டம்பர் மாதம். ஆனால் அதில் வந்து அந்த ராசியதிபதியும் சூரியனும் கடைசி 3வது 4வது வாரத்தில் சனியின் பார்வை பெறும் பொழுது நம்ம நினைச்சது வந்து ராங்கா போயிடுமோன்னு ஒரு பயமும் கொடுக்கும். ஆனால் இதில் என்னன்னா டிலே தான் கொடுக்குமே ஒழிய பிரச்சனை இல்லை. இப்போ செப்டம்பரில் நடக்க வேண்டியது அடுத்த 2 மாதங்களில் 3 மாதங்களில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உங்களுக்கு உங்களுடைய வேகத்துக்கும் உங்களுடைய டைம் லைனுக்கும் உங்களுடைய ஸ்கெடியூலுக்கும் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள். குறிப்பாக பிஸ்னஸ்மேன், என்டர்பிரனர்ஸ், வேலையில் இருக்கிறவங்க, ஒரு வேலையை விட்டு ஒரு வேலை மாறணும், சில விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் விஷயங்கள், ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, பிஸ்னஸ் விஷயங்கள், சில டீலிங் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம வந்து சாதிக்கக்கூடிய அமைப்புகளாக தான் இருக்கே ஒழிய எடுத்தமா கமுத்தனமானு போகக்கூடிய அமைப்புகள் வந்து இப்போ கிரக அமைப்புகள் இல்லை. பட் என்னதான் சொன்னாலும் 2024-25 மே மாதம் இருந்த அந்த அமைப்போட இப்போ ஃபார் பெட்டரான அமைப்பில் தான் நம்ம கன்னிராசிக்காரர்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா டைம் லைன்ஸ் வச்சு கொஞ்சம் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கும் நம்ம மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருந்து தான் நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு நேர்த்தியான அமைப்புகள் இருக்குது. அதுவும் மாதத்தின் இறுதியில் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன், ஃபோக்கஸ் தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன்ஸும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் தோய்வுகள் இருக்குது, உடல் உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் இருக்குது. கரெக்டான ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சி அதை நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே சமயத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, திடீர் பயணங்கள், அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக ராகு திசை, கேது திசை போகிறவங்களுக்கு, சூரிய திசை போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரிடிக்ஷனை ஒழிய, பட் என்னதான் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கடந்த 16-18 மாதங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே ஒரு கிளாரிட்டி நோக்கி போய் கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நம்ம பிளான் பண்ணி பண்ணாலும் அதில் சில விஷயங்கள் லேட் ஆகக்கூடிய அமைப்புக்கும் கைமீறி போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மங்கள் வந்து பிளான் பி, பிளான் சி வச்சு நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒன்றுமே துல்லியமாக எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னதான் இருந்தாலும் ராசி அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறார். ஸோ நம்ம எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த குறிக்கோளில் ஒரு வலு இருக்கும். அதே சமயத்தில் சூரியனும் லக்னத்தில் வரும் பொழுது தவறு இல்லை. அதே சமயத்தில் சுக்கிரன்கிற ராஜயோகாதிபதி 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது நல்ல ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்புகள், பணப்போக்காலத்துக்கு வந்து பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி சில சுப விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. செவ்வாய் ராசிக்குள்ளேருந்து இவ்வளவு நாளாக பிரச்சனை பண்ணிட்டு இருந்த, கடந்த 2 வாரமாக செப்டம்பர் 1st வீக் 2nd வீக் பண்ணிட்டு இருந்த அந்த செவ்வாய் மாறி 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது மென்டலா நம்ம ஜூன் ஜூலை மாதத்துல வந்து பெரிய பிரச்சனையாக இருந்த சில விஷயங்கள்லாம் நீங்கி கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான சில விஷயங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புக்கு போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
செவ்வாய் ராசிக்குள்ள இருந்து சனி பார்வை பெற்று நம்ம பிரச்சனைகள், வீட்டில் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், ஃபேமிலியில் ஒரு அன்னோனியம் இல்லை, பங்குதாரர்களிடையே ஒரு கருத்து வேறுபாடு, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ 3rd and 4th week ஆஃப் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் ஒரே விஷயம் வந்து கொஞ்சம் லேட்டாகி முடியக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத நம்ம முதலே சொன்ன மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்க. பட் ஓவராலாக பார்க்கும் பொழுது செவ்வாய் வந்து ராசி விட்டு நீங்குவது ஒரு அருமையான ஒரு மாற்றமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு எடுத்து, அதே 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறும் பொழுது ரியல் எஸ்டேட், இது மாதிரி மெடிக்கல் துறையில், கேட்டரிங் துறையில், ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் உண்டு. அதே குறிப்பாக செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு மிகவும் பாசிட்டிவான சில விஷயங்கள் குறிப்பாக 2nd half ஆஃப் செப்டம்பர் வந்து ஜாதகர் கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் மேன்மை, காசுல பணப்புழக்காட்டங்கள் அதிகமாகுது, வெளிநாடு தொடர்புகள் மூலமாக ஜெயிப்பது, அதே சமயத்தில் இதுவரை இருந்த ஒரு சுணக்கங்கள், கருத்து வேறுபாடுகள், கிளைண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு ஸ்டாப் பண்ணி ஒரு விஷயத்தை பெறுவதற்கு, ஒரு கான்ட்ராக்ட் பெறுவதற்கோ, ஒரு அமைப்பு நம்ம ஒரு டீல் நம்ம முடிக்கிறக்கோ பிரச்சனையாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் தடைகள் நீங்கி வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி வேலை மாற்றம் நோக்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சேஞ்சு, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அந்த ராகு கேதுகள் விலகி கன்னிராசிக்காரர்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போயிட்டு கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாதமாக கட்டாயம் இது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி அதிபதியும் நன்றாக இருக்கிறார், ராஜோகாதிபதியும் நன்றாக இருக்கிறார், சூரியனும் நன்றாக இருக்கிறார், செவ்வாயும் நன்றாக இருக்கிறார். இதுல மற்ற மாத கிரகங்களும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தான் இருக்கு. இதுல என்னன்னா சனி ராசியை பார்க்கக்கூடிய அந்த கண்டக சனி என்று சொல்லப்படுகிற அந்த இது மட்டும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து இப்போ ஒரு ப்ரெஷரும் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குமே ஒழிய அதுதான் ஆரோக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் இருந்து அடுத்தடுத்து நீங்கள் மீட் பண்ணக்கூடிய அமைப்பு, அடுத்தடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பாகவும் இருப்பது தான் வெற்றிக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவும் இருக்கிறதுனால பொறுமையாக இருந்து இந்த மாதத்தை நல்லா உங்களோட விஷயத்துக்கு நல்லா யூஸ் பண்ணி நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய, நல்ல தெளிவும், நல்ல உறவுகளில் மேன்மையும், நல்ல பெனிஃபிட்ஸும் கான்டாக்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். செப்டம்பர் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு. Taste the Daily.